வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்துள்ள இந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என தியானித்தோம். முதலாவது, நம் வாழ்க்கை தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம் வாழ்க்கை தேவ சித்தம் செய்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம் வாழ்க்கை தேவ ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு முற்றிலும் சொந்தமானவர்களாய் இருப்பதால் அவர் நம்மை நடத்துவதற்கு நம் வாழ்வின் எல்லா பகுதியையும் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு தொழிற்சாலை அந்த முதலாளியின் கட்டுப்பாட்டில்தான் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதைப்போல ஆண்டவருக்கு சொந்தமான நாம் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கும் உரிமைகள், ஃப்ரீவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவரே தெரிவு செய்ய அனுமதிக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என வாசிக்கிறோம். 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் எனவும் வாசிக்கின்றோம். இந்த வசனங்கள் நாம் நம்மால் நடத்தப்படுவதை காட்டிலும் தேவனால் நடத்தப்படுவது உயர்வானது, அவசியமானது என உணர்த்துகின்றன. மோசே, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என கேட்டபொழுது, நான் உன்னோடே வருவேன் என ஆண்டவர் கூறுகிறார். புதிய சூழல், புதிய பாதை, இவைகளில் மோசே ஆண்டவரின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தார். அன்பானவர்களே, தம்மோடு நெருக்கமானவர்களை அவரே நடத்த விரும்புகிறார். இன்று நம்மை நடத்துபவர் யார்? நம் விருப்பங்களா? உலகத்தின் வழிகளா? நீதிமொழிகள் 3:5-6 வசனங்கள் எவைகளை நமக்கு உணர்த்துகிறது? நம் சுய புத்தியின் மேல் சாயாமல் அவரிடத்தில் சார்ந்து கொண்டு அவர் வழியில், அதாவது ஆண்டவர் காட்டுகின்ற பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், நடக்க வேண்டும் என உணர்த்துகின்றது. இதுதான் ஆண்டவர் என்னை ஆளுகை செய்வதின் அர்த்தம். நம் விருப்பங்களை அல்லது நாம் ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்து விட்டு அதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்பதை காட்டிலும் ஆண்டவரிடமே அவைகளை தேர்ந்தெடுக்க ஒப்பு கொடுப்பது மேலானது. அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார். அவரின் ஆளுகைக்குள் வர நம்பிக்கையும் அவசியமாகிறது. ஆண்டவரை நம்புவோம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரென்று அறிவேன் என பவுல் உறுதியாக நம்பிக்கையோடு கூறுகிறார். இன்று நம் வாழ்வில் முழுமையான தேவ ஆளுகை காணப்படட்டும். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். யோசேப்பு குழியில் போடப்பட்டார். குப்பையைப் போல போத்திபார் வீட்டிலிருந்து வீசப்பட்டார். ஆனால் தேவனால் கோபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். நம்மையும் அப்படியே நடத்துவார். அவர் நம்மை முழுமையாய் ஆளுகை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வாழ்க்கையிலே 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். நம்முடைய வாழ்க்கை தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கை தேவ சித்தம் செய்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவ ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.